அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் சிலபஸ் மாற்றிருக்காங்க. அதில் புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு யூனிட் தான் டோபாலஜி. இப்போ அந்த டோபாலஜிலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 40 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ 41வது ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும், அப்பப்போ அசை போட்டுகிட்டே இருக்கணும். இப்போது பிஜிடிஆர்பி சம்மந்தமான டெஸ்ட் பேட்சும் ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க இந்த 7358591547 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு 900 வீடியோஸ் கிட்ட பிஜிடிஆர்பின்னு போட்டது இருக்குது. அந்த வீடியோ லிங்க்லாம் அனுப்பி விடுவோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் நாங்கள் அனுப்பிச்சிட்டே இருப்போம். வாரம் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய தியரி பார்த்து உங்களுக்கு தெரிய வரும். நல்லா சப்ஜெக்ட் டெப்த்தாவீங்க. ஸோ எக்ஸாம் கால்ஃபர் வர்றதுக்குள்ளே 2-3 டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டராக ஃபீல் ஆகும். ஓகே, நமக்கும் தெரியுது நிறையா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கன்றதும் தெரிஞ்சுப்பீங்க. இப்போது அந்த புக்லெட் மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா படிக்கலாம். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. சரி, இப்போ இந்த டோபாலஜியில் ஒரு 40 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இது டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியலில் வந்துடும். பின்னாடி அட்டாச் பண்ண சொல்லிட்டேன். எது ரெடியானாலும் அந்தந்த டாபிக் யூனிட்டில் அப்படியே நாங்கள் அட்டாச் பண்ண சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் பிரச்சனையே இல்லை. அது ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட்டு வாங்கிட்டீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எங்ககிட்ட எதுவுமே மிச்சம் இல்லாமல் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகே, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கால்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற போஸ்ட் எல்லாம் ஃபில் ஆகிடும். இதுதான் ஹெவி காம்படிஷன். இந்த போட்டியில் வின் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சரி, இப்போது டோபாலஜிலிருந்து 41வது ஸ்டேட்மெண்ட் 41. The union of a collection of connected subspace of X that have a common point is connected. பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் எக்ஸ். நிறைய கனெக்டட் சப்ஸ்பேசஸ் இருக்குது. அது அந்த கலெக்ஷனை எடுத்துகிட்டு நம்ம யூனியன் பண்ணுறோம். அந்த யூனியனும் கனெக்டடாக இருக்கும். எப்போ அப்படின்னா அந்த கலெக்ஷன் ஹேவ் ஏ காமன் பாயிண்ட் இருக்கணும். அந்த கலெக்ஷனுக்கு எத்தனை கனெக்டட் சப்ஸ்பேசஸ் அது எல்லாத்துக்கும் அடங்கிய கலெக்ஷன் இருக்கு பாருங்கள். அது எல்லாத்துக்கும் காமன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதனோட யூனியன் கனெக்டடாக இருக்கும். ஓகேங்களா? காமன் பாயிண்ட் இருந்தால் யூனியன் கனெக்டடாக இருக்கும். அடுத்து பாருங்கள், let A be a connected subspace of X if A subset of B subset of A closure then B is also connected. A connected subspace of X ஆம். Xன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. அதனோட கனெக்டட் சப்ஸ்பேஸ் தான் A. அதோட மட்டும் இல்லாமல் இஃப் A is subset of B subset of A closure, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த B இருக்குது அப்படின்னா நம்ம அந்த Bயும் கனெக்டட்னு சொல்லிடலாம். ஓகே, இங்கே ஏன்றது இந்த கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு. ஏ க்ளோஷர், ஏவோட ஏ க்ளோஷர் இது. ஓகே, அடுத்து பாருங்கள், a finite Cartesian product of connected space is connected. finite Cartesian product of connected space connected சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், let collection of an be a sequence of connected subspaces of x. connected subspaces of x இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சீக்வன்ஸ். be a sequence of connected subspaces of x such that an intersection an plus 1 is not equal to empty for all n. எல்லா எண்ணுக்குமே இது ட்ரூவாக இருக்குது. இது சீக்வன்ஸுங்க. இல்லை n டேர்மும் இருக்கும், an plus 1 டேர்மும் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த nth டேர்முக்கும் an plus 1th டேர்முக்கும் நம்ம பொதுவாகவே எல்லா டேர்முக்கும் இது என்ன ஆனாலும் இருந்துட்டு போட்டோம். அது ஃபார் எவ்ரி n. அப்போது an இன்டர்செக்ஷன் an plus 1 நான் எம்டியாக இருக்குது. அப்படி இருக்குன்னா தென் யூனியன் ஆஃப் an, இந்த கலெக்ஷனில் இருக்கிற எல்லா ஏஎன்னையும் நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும் அந்த யூனியன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க, அது மிஸ் பண்ணிடாதீங்க. Let an be a sequence of connected subspaces of X such that an intersection an plus 1 is non-empty for all n. Then union of an is connected. Valid statement. நிச்சயம் அதை கேட்காம இருக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், let a collection of a alpha. Let a alpha be a collection of connected subspaces of X. இது ஒவ்வொன்றும் connected subspace of X. ஓகே, let a be a connected subspace of X. இது ஒரு கலெக்ஷனு. இது ஒரே ஒரு connected subspace of X. அதோடு மட்டும் இல்லாமல் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா நான் எம்டியான், ஒவ்வொரு ஆல்ஃபாவுக்கும் இது ட்ரூவான். ஓகே, நீங்கள் எந்த ஆல்ஃபானாலும் கொடுங்க, ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா நான் எம்டியாக இருக்குது ஃபார் ஆல் ஆல்ஃபா, தென் ஏ யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபா இஸ் கனெக்டட். இது எல்லாத்தையும் யூனியன் எடுத்துக்கோங்க. அதை கொண்டு ஏவோட யூனியன் பண்ணுங்கள், அந்த ஹோல் யூனியன் கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், let p is a function from x to y. x and y இங்கே டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். let x is a function from, let p is a function from x to capital X to y. be a quotient map. quotient map நான் ப்ராப்பர் டெஃபினேஷன் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. p எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் எக்ஸில் இருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. be a quotient map.
if each P inverse Y is connected and if Y is connected then X is connected. பாருங்க P inverse of Y எங்கே இருக்கும் Xல் இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு P inverse Yயும் கனெக்டடாக எங்கே Xல், அதோட மட்டும் இல்லாமல் Yயும் கனெக்டடாக, இந்த Yயும் கனெக்டடாக இருக்குது, ஒவ்வொரு P inverse Yயும் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம Xை கனெக்டட்னு சொல்லிடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, முக்கியமாக P வந்து கோஷன் மேப்பாக இருக்கணும், P inverse Y வந்து கனெக்டடாக இருக்கணும். ஃபார் ஈச் P inverse Y is connected அண்ட் Y கனெக்டடாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம Xை கனெக்டட் சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது எதையுமே விடாதீங்க. அடுத்தது பாருங்கள், let Y is subset of X, let capital X and capital Y be connected. If A and B form a separation of X minus Y, then Y union A and Y union B are connected. பாருங்கள், Xோட சப்ஸ்பேஸும் Y, Xும் Yயும் கனெக்டடு. Y வந்து Xோட சப்ஸ்பேஸு, அதோடு மட்டும் இல்லாமல் Xும் Yயும் கனெக்டடுன்னு சொல்லிட்டாங்க. இஃப் A and B form a separation of X minus Y, X minus Yயோட செப்பரேஷன் தான் ஏவும் பியும். ஓகே, செப்பரேஷன் நான் பக்கா டெஃபினிஷன் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல படிங்க, அப்போ தான் நல்லா புரியும். ஸோ ஏவும் பியும் X minus Yயோட செப்பரேஷன்ஸ், தென் Y யூனியன் A இருக்கு பாருங்கள், அதுவும் Y யூனியன் பியும் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஏ கனெக்டட் ஸ்பேஸ் நீட் நாட் பி பாத் கனெக்டட். ஒரு கனெக்டட் ஸ்பேஸ் வந்து பாத் கனெக்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து பாருங்கள், எவ்ரி க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். எந்த ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸும் நம்ம காம்பேக்ட்னு சொல்லிடலாம். க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ காம்பேக்ட் ஸ்பேஸ்னா காம்பேக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், எவ்ரி காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஹார்ஷா ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. எவ்ரி காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஹார்ஷா ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. அடுத்து பாருங்கள், let f is a function from x to y be a bijective continuous function. இது வந்து continuous function, bijective continuous function, அதான் முக்கியம். if x is compact, இந்த x காம்பேக்டாக இருக்குது, and y is half of, then f is homeomorphism. பாருங்கள், bijective continuous ஃபங்க்ஷனாக இருக்கணும் f, அதோடு மட்டும் இல்லாமல் x காம்பேக்டாக இருக்கணும், y ஆஸ்டாஃபாக இருக்கணும். இந்த x காம்பேக்டாக இருக்கணும், y ஆஸ்டாஃபாக இருக்கணும். அப்போ இப்படிலாம் இருந்ததுன்னா f ஹோமியோமார்பிசம் சொல்லிடலாம். ஓகே, f வந்து பைஜெக்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும், x காம்பேக்டாக இருக்கணும், y வந்து ஹார்ஸ் ஆஃபாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த f நம்ம ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப முக்கியமானது இது. பாருங்கள், let f is a function from x to y be a bijective continuous function. if x is compact and y is half of, then f is homeomorphism. அடுத்தது பாருங்கள், the product of finitely many compact spaces compact. ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனிட்லி மெனி காம்பேக்ட் ஸ்பேஸை காம்பேக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனிட்லி மெனி காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். அடுத்து பாருங்கள், இந்த ஃபைனிட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி ஆன் ஆர் எவ்ரி சப்ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். ஃபைனிட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி ஆன் ஆர் வந்து எவ்ரி, இப்போ இந்த ஃபைனிட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி ஆன் ஆர், ஃபைனிட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி ஆன் ஆரில் எந்த ஒரு சப்ஸ்பேஸும் என்னன்னு சொல்லிடலாம், காம்பேக்ட்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், if f is a function from x to y is continuous where x is compact. இது வந்து continuous சொல்லிட்டாங்க, x வந்து compact சொல்லிட்டாங்க, and y half of சொல்லிட்டாங்க, then f is closed map. f is closed map. சார் முன்னாடி சொன்ன மாதிரியே இருக்குது, இங்கே பாருங்கள், இது வந்து பைஜெக்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும், x காம்பேக்டாக இருக்கணும், y half ஆஃப் இருக்கணும். இது பைஜெக்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், எக்ஸ் காம்பேக்ட், ஒய் ஆல்ஸ்டாஃப் அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஹோமியோமார்பிசம் சொல்லிடலாம். ஆனால் இங்கே கண்டினியூஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பைஜெக்டிவ் பற்றி சொல்லலை. எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அது இருந்தால் மட்டும் போதும். அதோடு மட்டும் இல்லாமல் எக்ஸ் காம்பேக்ட்டு, ஒய் ஆல்ஸ்டாஃப் இப்படி இருந்ததுன்னா எஃப் கண்டிப்பாக நம்ம க்ளோஸ்டு மேப் சொல்லிடலாம். ஓகே, எஃப் இஸ் க்ளோஸ்டு. இவ்வளோதான் விஷயம், ரொம்ப ஈஸியானது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. Every closed subspace of a compact space is compact. Closed subspace of a compact space is compact. Okay, இது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு வரேன். இது பாருங்கள், the product of finitely many compact spaces is compact. Finitely many compact spaces is compact. Finitely many compact spaces எடுத்துட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், அந்த ப்ராடக்ட் காம்பேக்டாக இருக்கும். ஓகே, every compact subspace of a Hausdorff space is closed. Hausdorff ஸ்பேஸுடைய காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம், அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, தனித்தனி நோட் போட்டு, நிச்சயம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே சார், இந்த 54 ஸ்டேட்மெண்ட்ஸும் எங்களுக்கு வேணும்,
அப்படின்றவங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நான் கொடுத்துட்டு வரேன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது ஒன்றா தொகுத்து ஒரு புக்லெட்டாக போட்டுடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. 7358591547 இதுக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அடங்கிய தொகுப்பு புக்லெட் ஒன்று, அது எத்தனை ஒவ்வொரு டாப்பிக்கும் எத்தனை ரெடி ஆகிருக்குன்னு பார்த்து ஒன்றா தொகுத்து ஒரு புக்லெட்டாக போட்டு தந்துடுறேன். நீங்கள் நல்லா படிக்கலாம். நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. விரைவாக எழுதிட்டு அதை எல்லாத்துக்கும் வந்து ஒன்றா பின் பண்ணி டாபிக் வைஸ் இது மாதிரி கொடுத்துட்டு வரேன் இல்லையா, வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். அது மாதிரி டைட்டில் போட்டு தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு புக்லெட்டாக உங்கள் கையில் கொடுத்துட்றேன். அதை மட்டுமா அது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.